கன்னியாகுமரி மாவட்ட இரும்பு மனிதன் கண்ணன் ஸ்பெயினில் நடைபெறும் அர்னால்ட் கிளாசிக் இரும்பு மனிதன் போட்டிக்கு இந்தியா சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் நாகர்கோவிலில் உள்ள தனியார் கல்லூரியில் மாணவிகள் மத்தியில் தனது பயிற்சியை துவங்கிய கண்ணன் மாணவர்களை போதையின் பிடியில் இருந்து மீட்டு கொண்டுவர அரசு இதுபோன்ற உடல் உழைப்பு செய்யும் விளையாட்டுகளை ஊக்கப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். 2024 அர்னால்டு உலக இரும்பு மனிதன் போட்டியிருக்கு இந்தியா சார்பாக நான் தேர்ச்சி பெற்றிருக்கேன். இதில் லாக் பிரஸ், ஃபார்மஸ் வாக்கு, டயர் பிளிப்பு, ஆக்சில் டெட் இந்த 4மே சிறப்பாக பண்ணியிருக்கேன். இந்த 4 போட்டியும் தான் வரக்கூடிய அக்டோபர் 12, 13 ஸ்பெயினில் பண்ண போகிறேன். டெஃபினட்டாக நம்மளுடைய இந்தியாவுக்கு பெருமை சேர்ப்பேன். நான் கண்டிப்பாக தங்கப்பதக்கம் வெல்வேன். எக்கனாமிக்கலாக எந்த ப்ராப்ளம் இல்லை. எனக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. இந்த ட்ரிப் நான் ரெமௌண்ட் அந்த கோரிக்கையை வச்சிருக்கிறேன். டெஃபினட்டாக எனக்கு ஒரு சப்போர்ட் இருந்தால் டெஃபினட்டாக ஃபஸ்ட் எடுப்பேன். ஏன்னா பிகைண்ட் த ஸ்டேஜ் எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு ஸ்ட்ரெச்சிங் பண்ணி விட ஆள் கிடையாது. எனக்கு ஒரு மசில் கிராம்ப் ஆக சான்சஸ் இருக்குது. ஒரு ஆள் ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும், இதுதான் தேவையே தவிர அப்போ நான் அங்கே லாங்குவேஜ் எனக்கு ஒரு ப்ராப்ளமே இல்லை. இளைஞர்களுக்கு இப்போ நான் மட்டும் வலிமையாக இருந்தால் போதாது. என்ன மாதிரி நிறைய இளைஞர்கள் உருவாக்குறது என்னோட ஆசை. நம்ம இளைஞர்கள் இன்னைக்கு போதைக்கு ரொம்ப அடிமையாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி போட்டியை நீங்கள் பயிற்சி எடுக்கும்போது உங்களுக்கு உடல் இன்னும் வலிமையாக இருக்குது. ஆதி காலத்தில் இருந்த மாதிரி நம்மளோட தமிழ்நாடு தான் எப்பவுமே வீரத்துக்கும் எனக்கு உடல் வலிமைக்கும் பேர் பண்ற ஒரு இடம். அதை நீங்கள் பழையபடியும் உருவாக்குங்கிறது என்னோட ஆசை.